திரு துரைக்கருணா, கூட்டணியாக பார்க்கும்போதே இப்போ இலக்குகள் நிர்ணயித்திருக்காங்க திமுக அதிமுக, அதுல கூட்டணியா அப்படின்னு பார்க்கும்போதே திமுக பலமாக இருக்கு, அதிமுக அப்படியான ஒரு பலமான கூட்டணியை இன்னும் அமைக்கலையே அப்படின்ற ஒரு கருத்தை சொல்ற ஜீவ சகாப்தன், உங்களுடைய பார்வை? இல்லை, நிச்சயமாக பல்வேறு பதிவுகள் இது தொடர்பாக நம்ம விவாதிச்சிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவரோடு இணைந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியாகட்டும், மற்ற அரசியல் கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், பிசிக, மதிமுக, யுஎம்எல், மற்ற ஜவஹர்லாலுடைய தமுக போன்ற அரசியல் கட்சிகள், கொங்கு இளைஞர் பேரவை என்று கிட்டத்தட்ட ஒரு 12 அரசியல் கட்சிகள், 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அவங்க தொடர்ந்து 2019 பயணித்து வருகிறார்கள். இந்த 2024 தேர்தலில் ஒரு 100% வெற்றி, புதுச்சேரியிடம் சேர்த்து 40 வெற்றிகளும் கிடைத்த ஒரு வார காலத்திலேயே மதிப்பிற்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 200+ங்கிறத கொண்டு வந்து 2026 தேர்தலை நோக்கி பயணிக்க தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்களுக்கு முன்பே அதற்கான களப்பணியில் அவங்க இறங்கிட்டாங்க. பல்வேறு குழுக்களை நியமித்தினாங்க. அந்த 234 தொகுதிக்கும் அந்த தொகுதி பொறுப்பாளர்களை நியமித்து மண்டலக்குழு, மாநிலக்குழு, அமைச்சர்கள் குழு என்று பல்வேறு குழுக்களை நியமித்து தேர்தல் பணிகளை தொடங்கிட்டாங்க. பூத்து கமிட்டி எல்லாமே போயிடுச்சு. அப்போ தேர்தல் களத்தை நோக்கி, தேர்தல் வெற்றியை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஓடத் தொடங்கிவிட்டது. அப்போ பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திமுக இன்னும் வலுவிழந்து தான் இருக்கிறதுங்கிறது தான் கள யதார்த்தம். இந்த 2024 தேர்தலில் அது ஒரு பெரிய தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியில் அந்த ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கு. 2026 இது எல்லோரும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி சாத்தியம் என்கிற கருத்தாக்கம் பரவலாகவே இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமியை தவிர அந்த கட்சியில் இருக்கிற முன்னணியினருமே இந்த இணைப்பு, ஒருங்கிணைப்பு, ஒன்றிணைப்பு என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர் ஏனோ ஒரு வரட்டு பிடிவாதத்தோடு தொடர்ந்து யாரையும் சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆக ஒரு அரசியல் இயக்கத்தை தலைமையேற்று வழிநடத்துகிறவர் அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஓகே, நீங்க வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டி இருக்கு, அதே மாதிரி வலுவிழந்திருக்கு, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்றீங்க. ஆனாலும் பாஜக ஏன் அதிமுக கூட கூட்டணி வைக்க விரும்புறாங்க? வலுவிழந்த ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும்ன்ற ஆர்வத்தை பாஜகவோ அல்லது பாமகவோ தமாகவோ வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, அதாவது இந்த யானை படுத்தாலும் குதிரை மட்டும் வாங்கலை, அது மாதிரி இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வலுவிழந்த அதிமுகவாக இருந்தாலும் கூட அதுதான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று என்கிற அந்த பொது பார்வை இருக்கிறது. அதுலேருந்து நமக்கு மாற்று கருத்துமே இல்லை. வெற்றி பெறக்கூடிய வலிமை என்பது இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகளும் வர வேண்டும். அதை தான் நம்ம பல விவாதங்களில் இருந்தோம். இல்லைன்னா 2026லையும் 2024 போன்ற ஒரு தோல்வி வரும். பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவோடு உடன்பட்டு கூட்டணியை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவெடுத்து, நீங்கள் இப்போதைக்கு இந்த பிரிந்து கிடக்கிற, நீங்கள் விலக்கி வைக்கப்பட்ட, விலகி சென்ற அதிருப்தி இருப்பவர்களெல்லாம் அரவணைத்து செல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜீவா தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அந்த ஒற்றை புள்ளியில் தான் அவங்க இன்னும் இருக்கிறாங்க. இது சாத்தியமா? ஏன்னா நேற்றைக்கு முன்தினம் கூட திரு எடப்பாடி பழனிசாமி திரு ஓபிஎஸ், திரு சசிகலாவை சேர்க்கவே முடியாது, இங்கே இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டார். இதற்கு பிறகும் பாஜக மேலும் அழுத்தம் கொடுக்குமா அல்லது வேறு எந்த வகையிலாவது அதை பண்ணுமா அப்படின்னு சொல்லி திரு எஸ்பி வேலுமணிக்கு அந்த அஜெண்டா கொடுத்தது 100க்கு 100 உண்மைதான். திரு அமித்ஷாவும் சரி, பியூஷ் கோயலும் சரி, நிர்மலா சீதாராமனும் சரி, மற்ற எல்லோருமே, ஏன்னா பாஜகவோடு திரு எடப்பாடியை விட மிக நெருக்கமாக எஸ்பி வேலுமணி தான் இருக்கார். இந்த கூட்டணிக்கே திரு எஸ்பி வேலுமணியுடைய முன்முயற்சி தான் காரணமாக இருந்தது. திரு எஸ்பி வேலுமணி, நீங்கள் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட ஒரு 35-38 பேர் இருக்காங்க. எஸ்பி வேலுமணியுடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவர்கள் பெரிய அளவு எம்எல்ஏக்கள். இப்போ இந்த 65 பேரில் ஒரு 28-30க்கு மேலே திரு வேலுமணியினுடைய, எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் பாஜக எடப்பாடியோடு நேரடியாக பேசி பண்ணுறதை விடவும் எஸ்பி வேலுமணி மூலமாக அவர் அழுத்தம் கொடுத்தால் அந்த அழுத்தத்துக்கு உடன்படுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள். ஆனால் யார் எந்தவித முயற்சியை எடுத்தாலும் முடியாது. அவரே ஒரு கட்டத்தில் சொல்றத வச்சு பார்த்தா இபிஎஸ் ஒரு நிலைப்பாட்டிலையும் எஸ்பி வேலுமணி வேற நிலைப்பாட்டிலையும் இருக்கான்ற மாதிரி சொல்றீங்களே? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ்பி வேலுமணி மூலமாக இந்த முயற்சியை மேற்கொள்வது என்பது சாத்தியப்படுத்த அவரால் முடியும் அப்படிங்கிற கருத்து பாஜகவுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவர் மூலமாக நான் கேள்விப்பட்ட வகையில் அந்த ஏப்ரல் மாதத்தில் சட்டப்பேரவை நடக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி
இன்னும் ஒரு 9-10 மாதம் இருக்குது, இப்போ என்ன அவசரம், முடியட்டையா சட்டப்பேரவை முடிஞ்சோடனே போய் பேசிக்குவோம் அப்படின்னு திரு எச்பி வேலுமணி அவர் தான் டெல்லியில் வந்து உட்காந்து நேரத்தை அமித்ஷாவுடைய டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக புறப்பட்டு வாங்க என்று இவரை திரு எடப்பாடி பழனிசாமியை அழைத்து அங்கே வந்து இந்த கூட்டணி தொடர்பான விஷயத்தை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு சில ஊடகங்களில் வலைத்தளங்களில் கூட இது தொடர்பாக வந்தது. ஆனால் நோக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒரு வலிமை மிக்க வெளியில் ஒரு 3-4% வாக்குகள் இருந்தால் கூட அது வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவின் பார்வையாக இருக்கிறது. அப்ப அவங்க எல்லாருமே தனி நபர்கள் தான், அவர்களுக்கென்ற ஆதரவு இல்லைன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அதிமுக எடுக்குது, இபிஎஸ் எடுக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 18-19% வாங்குச்சுன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரங்கள் சொன்னாங்கல்ல, அமித்ஷாவே வந்து சொல்லிட்டு போனார்ல, அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி எவ்வளோ, ஒரு 3-4% தான். மீதம் உள்ளது திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடி தினகரனுடைய ஆதரவு வாக்குகள், அதை தாண்டி 1-2 சிறிய கட்சிகளுடைய ஆதரவு வாக்குகள், குறைந்தபட்சம் ஒரு 10-12% திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவினுடைய ஆதரவு வாக்குகள் தான் 2024 என்டிஏவுக்கு ஒரு கூடுதல் அந்த சதவீதத்தை கொண்டு வந்தது. அது கள யதார்த்தம். இது தொடர்பாக திரு அமித்ஷா அவர்களே பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். இல்லை அவர் சொல்லியிருக்காரு, இல்லை நீங்க சொல்ற கணக்குப்படி 10% வாக்குகள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா நேரம் கூட்டணியில் சேர்த்திருப்பாங்களே. அதுதான் சொல்கிறேன், இந்த பிடிவாதம் இருக்கிறதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தால் தனக்கு தன் பதவிக்கு ஆபத்து என்கிற அந்த பயத்தில் அவர் இந்த பிரச்சனையை சொல்கிறார். நீங்கள் ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும், நீங்கள் ஒரு வரட்டு பிடிவாதம் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 52,000 ஆண்டுகளை கடந்து அதிமுக நின்று நிலைத்திருக்கும்னு இதனுடைய நிறுவன தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் சொல்கிறார். 52 வருஷத்தில் ஒரு சரிவு பின்னடை வந்தது. நீங்கள் தன்னுடைய சுயநலத்தை மறந்து கட்சியினுடைய நலம் முக்கியம், வெற்றி முக்கியம் என்று கருதி களமாடணும்ல, அது இல்ல. இல்ல அதிமுக தோல்வி அடைந்ததற்கு காரணமே கட்சிக்குள்ள இருந்து அதற்கு எதிராக செயல்பட்டவர்கள் தான், அந்த களைகள் எல்லாம் நீக்கப்பட்டுருச்சு, அதனால இதற்கு பிறகு அதிமுக வெற்றி பெறும்னு அவரோட நிலைப்பாட்டை அப்படி விவரிக்கிறார் அவர். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு இருந்த அந்த அதிகார பலம் பணபலத்தை வச்சு கட்சியை கைப்பற்றி வச்சிருக்கிறார். அதனால தான் கட்சியை காப்பாற்றும் பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா போன்றவர்கள்லாம் பேசி வந்தாங்க. நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தில் அந்த கட்சியில் சில பிரிவுகள் வருகிற பொழுது கட்சி நலன் முக்கியம் என்று கருதி தான் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் பயணித்தார்கள். அவர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த அத்தனை பேரையுமே அரவணைத்து தான் கொண்டு போனாங்க. அந்த இருவரும் தலைவர்கள் வரிசையில் நீங்களும் இந்த ஒருங்கிணைப்புக்கு அரவணைப்புக்கு உடன்பட வேண்டும் என்று தான் வலியுறுத்துகிறார். ஆனால் இவர் தான் அடித்த மூப்பாக கட்சி தோற்றாலும் பரவாயில்ல, ஒரு கட்டத்தில் அவரே பேசுகிறாரு, எனக்கு தன்மானம் முக்கியம், கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும்னு முக்கியம் இல்லை, ஒரு தனிநபரான எடப்பாடி பழனிசாமியுடைய தன்மானம் இல்லை, இந்த இயக்கம் 2 கோடி தொண்டர்களுக்கு மேலுள்ள இயக்கத்தின் தன்மானம் முக்கியம், அது வெற்றி பாதைக்கு கொண்டு போகணும்ல, அந்த நிலைப்பாடை இவர் எடுக்கவில்லை அப்படின்னு. இன்னொன்று நான் சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று கருதுமையானால் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்புக்கு 2017 ஒரு சிக்கல் வந்த பொழுது அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு வந்தாங்களே, அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை இப்போது எடுக்கல. அப்படிங்கிற போது உள்ளூர ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறதோ, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியில் முதலாவதாக கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிற அந்த கோஷத்தினுடைய ஒரு வியூகமாக இந்த அதிமுகவை பலகீனப்படுத்தி அதன் பிறகு நாம திமுக பக்கம் போகலாங்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறதுங்கிற பொதுவெளி சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகத்திற்கும் பாஜக தான் பதில் சொல்லணும். கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கட்சிக்கு தலைமை வைக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த பிடிவாதத்தை தளர்த்த வேண்டும் என்பதுதான். ஏன்னா ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவதற்கு திமுக இதற்கான மனநிலை இருக்கு, அவர் அகற்றுவதற்கு பிரதான எதிர்கட்சிக்கு சக்தியும் வலிமையும் இருக்கிறதான்னு பொதுமக்கள் வாக்காளர்கள் பார்ப்பாங்கல்ல, அப்பதான வாக்குகள் வரும். சரி, அதைத்தான் நம்ம முன்னிறுத்தி பேச வேண்டியது இருக்கு. ஓகே ஓகே திரு சாமிநாதன், இப்போ திமுக அதிமுக என்று பார்க்கும்பொழுது திமுக 2026 தேர்தலை நோக்கி மிக வேகமாக முன்பிருந்தே ஓட ஆரம்பித்து விட்டது, ஆனால் அதிமுக வலுவிழந்திருக்கிறது என்கிறார் திரு துரை கருணா. அப்படிதான் நீங்களும் கருதுறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? அதிமுகவை பொறுத்தவரை ஒரு வலுவான கூட்டணியை கட்டியமைக்கிறதுல உங்களுக்கு சிரமங்கள் இருக்கு. அந்த விதத்துல ஜீவானந்தன் குறிப்பிட்டதும் துரைக்கருணா சார் அவர்கள் குறிப்பிட்டதும் மிக பொருத்தமான உண்மை. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு நினைக்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன், அதே கேள்விதான் உங்கள்கிட்டே நான் முன்வைக்கிறேன்.
அதாவது திமுக அதிமுக வலுவிழந்திருக்கு. ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக திமுகவை வீழ்த்தும் பலம் அதிமுகவுக்கு இல்ல அப்படின்ற கருத்து சொல்லப்படுகிறது. அப்போ அவங்க சொல்ற அந்த 210 என்ற அந்த இலக்கு என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்டதாக பார்க்கணுமா? நிச்சயமா மிகைப்படுத்தப்பட்டதாங்க. 210ங்கிற நம்பர் எங்க இருந்து கொண்டு வராருன்னு கேட்டீங்கன்னா, திமுக 200 சொல்லிருச்சு, நம்ம கூட 10 சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். வேற எந்த லாஜிக்கும் கிடையாது. ஏன்னா அவரே சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் நடந்ததை நாங்களும் பாஜக என்டிஏவை சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலா உழைச்சிங்கன்னா 210. 84 எங்க இருக்கு, 210 எங்க இருக்கு? சோ நம்ம திமுக கூட அதிகமா சொல்லணும் அப்படிங்கிற லாஜிக் மட்டும்தான். நீங்க இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறதா?